தாவேக கட்சி தலைவர் விஜயனுடைய புதுச்சேரி மக்கள் சந்திப்பு விவகாரத்தில் நாளை புதுச்சேரி மக்களை சந்திக்கிறார் விஜய். இந்த நிலையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதேபோல அக்கட்சியினுடைய தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இந்த ஆய்வின் பொழுது உடன் இருக்கிறார் என்பதை காட்சிகள் வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம். நாளைய தினம் புதுச்சேரியில் விஜயனுடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தப்பட இருக்கிற சூழலில் அது தொடர்பான பல்வேறு வழிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்சி தொடர்பாகவும் தொண்டர்களுக்கு நிறைய விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதியை தற்பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தேர்தல் வியூக பொதுச் செயலாளரும் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கள விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் எழில்குமார் இணைகிறார். எழில்குமார், நாளை புதுச்சேரி மக்களை சந்திக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்த நிலையில கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அந்த சந்திப்பு நடைபெற இருக்கக்கூடிய இடத்தை நேரில் ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த ஆய்வு பற்றிய கள விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாளைய தினம் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கிய பின்னர் முதல் முறையாக புதுச்சேரியில் கூட்டம் நடத்துவது இதுவே முதல் முறை. குறிப்பாக இந்த கூட்டமானது துறைமுக வளாகத்தில் நடைபெற உள்ளது. நேற்று மாலை முதல் இன்று வரை தற்பொழுது வரை புஷி ஆனந்த் அவர்கள் இந்த கூட்டம் நடைபெறும் பகுதியை ஆய்வு செய்யவில்லை. இந்நிலையில் சற்று முன்பர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ஆகிய இருவரும் ஒன்றாக இணைந்து இந்த பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு இந்த QR கோட் பாஸ் மூலம் உள்ளே அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது தொடர்பாகவும் ஆதவ் அர்ஜுன் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகிய இருவரும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த பேரிகார்டுகள் மற்றும் தடுப்புகள் அமைத்தது குறித்தும் தொடர்ச்சியாக இங்குள்ள பவுன்சர்களிடம் கேட்டு தெரிந்து வருகின்றனர். அதேபோல் தற்பொழுது காவல்துறையினர் இப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினரிடம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த மாதிரியான செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்தும் ஆனந்த் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இருவரும் கேட்டு தெரிந்து கொண்டனர். தொடர்ச்சியாக இந்த கூட்டம் நடைபெற உள்ள பகுதி முழுவதிலுமாக சுற்றி வந்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, மீதமுள்ள ஏற்பாடுகளை முடிக்க விடவும் இப்பகுதியில் உள்ளவர்களிடம் அறிவித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி.